கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று மேற்கொண்ட ஆய்வு குறித்து நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் முழுவதும் அதிக பாதிப்பு ஏற்பட்டது. இதில் கடலூர் மாவட்டம் மற்றும் அதிக பாதிப்பை சந்தித்தது. மேலும் அது மட்டுமல்லாது இந்த மழைநீரில் மொத்தம் 59 பேர் இறந்ததாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடலூர் மாவட்டத்தில் ஆட்சியர் தரப்பில் வெளியானது. இந்த நிலையில் மத்திய குழு தமிழகத்திற்கு நிவாரண நிதியாக 939 கோடி 63 லட்சம் ரூபாய் வழங்கியது. மேலும் தமிழக அரசு 500 கோடி ரூபாய் ஒதுக்கி நிவாரண நிதியாக அளிக்கப்பட்டது. அதன் பின்பு முதல்வர் அளித்த கோரிக்கையின்படி மத்திய அரசுக்கு அளித்த கோரிக்கையின்படி மத்திய குழு வந்து தமிழகத்தில் பார்வையிட வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார். இந்த நிலையில் மத்திய அரசு நேற்று சென்னை வந்து புறப்பட்டு சென்னையிலிருந்து சென்னையில் பாதிக்கப்பட்ட இடங்களில் பார்வையிட்டது. அதன் பின்பு இன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு வருகின்றது. இன்று காலை 11 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரிக்கு வந்த மத்திய குழு, அதாவது பிரசாத் அவர்களின் தலைமை குழுவில் இணை செயலாளர் மத்திய உள்துறை இணை செயலாளர் TVSN பிரசாத் தலைமையில் 9 பேர் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆலோசனை கூட்டம் பங்கு பெற்றனர். அதன் பின்பு கடலூர் மாவட்டத்தில் உள்ள விசூர் பகுதிகளுக்கு பார்வையிட சென்றனர். மேலும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களையும் இடங்களையும் அவர்கள் பார்வையிட்டு சென்றனர். அது மட்டுமன்றி அடுத்த இடமாக அதாவது அதிக உயிரிழப்புகளை சந்தித்த இடமான 10 பேருக்கும் உயிரிழப்புகளை சந்தித்த பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் மக்களை சந்தித்து அங்கு நடந்த பாதிப்புகளையும் அவர்கள் கேட்டறிந்தனர். அதன் பின்பு 9 பேரும் ஒன்றாக இருந்த அந்த குழு ஒன்றாக பார்வையிட்ட இடங்களுக்கு பின்பு அங்கு பொதுவாக மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த அதாவது தற்காலிக குடியிருப்பில் மக்களை சென்று அவர்கள் பார்வையிட்டனர். அவர்களுக்கான தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதும் அவர்கள் ஆராய்ந்தனர். பின்பு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது TVSN பிரசாத் தலைவர், அதாவது மத்திய குழுவின் தலைவர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, அதாவது தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை கடலூர் மாவட்டம் அதிக பாதிப்புகளை சந்தித்திருப்பதாகவும் இதில் உயிரிழப்புகள் அதிக அளவில் நடந்திருப்பதாகவும் இந்த அறிக்கைகளை நாங்கள் பார்வையிட்டு ஒரு வாரத்திற்குள் மத்திய அரசுக்கு தெரிவிப்போம் என்று தெரிவித்தனர். அதாவது 3 மணி அளவில் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு கடலூர் மாவட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களான பூதம்பாடி, கல்குணம் மற்றும் மருவாய் ஆகிய பகுதிகளில் 3 குழுக்களாக பிரிந்து தற்போது அவர்கள் பார்வையிடுகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் பார்வையிட்ட பின்பு அவர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் விவேக்குமார், நியூஸ் ஒன் தமிழ், கடலூர்.